இந்த மார்க்கெட் ரேட்டுக்கு வந்து இந்த சின்ன வெங்காயம் வந்து நாங்கள் 40 ரூபாய்க்கு எடுத்தோம். 40 ரூபாய்க்கு எடுத்து 2 கிலோ நூறு போட்டுட்ருக்கோம். இது வந்து பச்சை வெங்காயம், இது நாட்டு வெங்காயம் தான், ஆனால் பச்சை புது வெங்காயம், புது வரவு வந்துட்டுருக்குது. இந்த வெங்காயம் 35 ரூபாய். இந்த வெங்காயம் வந்து இது வந்து நாங்கள் 2.5 கிலோ போட்டுட்ருக்குறோம். இது வந்து காஞ்ச வெங்காயம், பட்டை வெங்காயம் சொல்லுவாங்க, பட்டை போடுவாங்க அந்த வெங்காயம். இந்த வெங்காயம் இதுவும் நாட்டு வெங்காயம் தான். இது காஞ்ச வெங்காயம். இது வந்து அப்படியே இருக்கும், கெட்டு போகாது. இது சருகா, ஆனால் வச்சா இது சருகா வரும். ஆனால் இதே வந்து இந்த வெங்காயம் வந்து உங்களுக்கு வந்து உளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், சமைக்கிறதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் 2 வெங்காயமே வந்து உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஆனால் வந்து இது பச்சை வெங்காயத்தை விட உங்களுக்கு வந்து இந்த பட்டை வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இது வந்து பட்டை போட்டு காஞ்சி இருக்கிறதுனால காரம் நல்லா இருக்கும். இது வந்து கொஞ்சம் சலுன்னு இருக்கும். ஏன்னா இதெல்லாம் உளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் வந்து கஸ்டமர் வாங்குற கஸ்டமர்லாம் சொல்கிறாங்க, ஆனால் இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவும் நானும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் எனக்கு இதை விட எனக்கு இந்த வெங்காயம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் இதுதான் யூஸ் பண்ணுவேன் வீட்டுக்கெல்லாம். அப்புறம் வந்து பெரிய வெங்காயம், இன்றைக்கி பெரிய வெங்காயம் வந்து ஹை ரேஞ்சில், இன்னும் பெரிய வெங்காயம் வந்து ரேட்டு ஏறும். இந்த வெங்காயமே வந்து நாங்கள் எடுத்தது வந்து அங்கே வந்து 22 ரூபா. இப்போ வந்து நாங்கள் வந்து 3 கிலோ தான் போட வேண்டியது. என்ன பண்ணுறதுன்னா, மக்களுக்கு வந்து இன்னும் அறிமுகம் ஆகாதனால நாங்கள் 4 கிலோ போட்டுட்ருக்குறோம். இது கொக்கி போட்டங்காட்டி அப்படி இருக்குது. உடனே என்னடா அதனால தான் அப்படின்லாம் சொல்லிடாதீங்க. குட்டி ஸ்மாலெலாம் இப்போ இதெல்லாம் வந்து இப்போ வந்து இது 15 ரூபா போயிட்டுருக்கு மார்க்கெட்டில் வந்து. இப்போ இந்த மாதிரி பெருசெல்லாம் வந்து 26 ரூபா. நாங்கள் வந்து ஒட்டுக்கா லாட்டாக எடுக்கிறதுனால எங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். நாங்கள் வந்து ஒரு 10 மூட்டை, 15 மூட்டை, 20 மூட்டை அப்படி எடுப்போம். நாங்கள் ரெகுலராக எடுக்கிறனால எங்களுக்கு கம்மி பண்ணி தராங்க. ஆனால் வந்து பெரிய வெங்காயம் விலை ஏறிட்டுருக்குது, கண்டிப்பாக ஏறும். உருளைக்கிழங்கு, இது வந்து கோனார் உருளைக்கிழங்கு சொல்லுவாங்க. நாங்கள் எப்போவுமே ஊட்டி தான் எடுப்போம். இது வந்து இன்னத்த மார்க்கெட்டில் வந்து 18 ரூபா. ஆனால் நாங்கள் போடுறது வந்து 4 கிலோ 100 போட்டுட்ருக்குறோம். இது வந்து பழைய உருளைக்கிழங்கு, முளைப்பு அதிகமாக இருக்காது, ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் உருளைக்கிழங்கு எடுக்கிறதா இருந்தால் பெரிய உருளைக்கிழங்காக தான் நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் நல்லா விளைஞ்சிருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எப்படி நல்லா டேஸ்ட்டாக வரணும், அந்த மாதிரி எது வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி திரும்ப எடுக்கணும், இந்த கல்லில் இடுக்கில் வந்து விளைஞ்ச கிழங்கா வரும், அந்த மாதிரி தான் எடுக்கணும். அது எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக வரும். ஆனால் எங்களுக்கு வந்து சின்ன வெங்காயம் அதிகமாக போடுது. எங்களுக்கு சின்ன வெங்காயமும் உருளைக்கிழங்கு தான் போகும். பெரிய வெங்காயம் மேக்ஸிமம் அவ்வளோ போகாது. இது மலைப்பூண்டு வந்துன்னா இது வந்து காஷ்மீர் பூண்டு தான். ஆனால் மலைப்பூண்டு, ஊட்டி மலைப்பூண்டுன்னு எங்களை சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து இது வந்து காஷ்மீர் பூண்டுன்னு எனக்கு தெரியும், அதனால் சொல்கிறேன். நீ அது எப்படின்னு தெரியாது. இது வந்து எனக்கு வந்து இது வந்து அங்கே வந்து 100க்கு கிடச்சிது. நாங்கள் போடுறது வந்து இது உதிரி பூண்டு, ஒரே மூட்டையில் வரனால தனித்தனியாக போடுறது நாங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க.